welcome to my escape room. I hope உங்களுக்கு last 2 days ஓட dishes ரொம்ப பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சூப்பரான கிறிஸ்மஸ் குக்கீஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம plain cookies பேக் பண்ணிட்டு அது மேல சூப்பரா டெக்கரேட் பண்ண போறோம். நான் சுகர் உடனே ஹைப்பர் ஆயிட்டேன். இருங்க அட போப்பா, என்கிட்ட கிறிஸ்மஸ் குக்கி கட்டர்லாம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் கிறிஸ்மஸ் குக்கி கட்டர்ஸ் வச்சு அந்த ஷேப்ஸ் வச்சும் பண்ணி காமிக்க போகிறேன். ரெகுலர் குக்கி கட்டர் இல்லாமல் ரெகுலர் ஷேப்ஸ் வச்சு நான் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் ஜஸ்ட் சர்க்கிள் குக்கி கட்டர் வச்சும் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சுகர் குக்கீஸ்க்கு வந்து ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். ஏன்னா அது பேசிக் குக்கி தான், நம்ம டெக்கரேஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் வந்து 200 grams பட்டர் எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், நல்லா ஃபைன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 cups plain ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன், கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 முட்டை, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இவ்வளோ தான் தேவை. ரொம்ப ஈஸி பேசிக் குக்கி ரெசிபி தான் இது. இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சுகரையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், இதுவே கொஞ்சம் நல்லா லைட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க திருப்பி. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரம்பிளி டெக்ஸ்சர் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா அது கையிலேயே போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம டோ வந்து பாருங்கள் நல்லா ஹார்டன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நீங்கள் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒர்க் பண்ணலாம், இல்லைனா இப்படியே கூட ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் ஃப்ளாட்டன் பண்ணி ஈவன் பண்ணணும். டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ராயல் ஐசிங்ன்ற அந்த ஐசிங் வேணும். அது பண்ணுறதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 egg white எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே இதில் உடச்சி ஊற்றிருக்கேன். 2 முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் 3.5 cups பவுடர் சுகர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக் ஒயிட்டில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சாஃப்ட் பீக் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதுதான் சாஃப்ட் பீக்கு. இப்படி சாஃப்டாக அந்த பீக் ஃபார்ம் ஆகுதில் ஐஸ்கிரீம் இது மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனியாக வர மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இவ்வளோதான் நம்மளோட ராயல் ஐசிங். இங்கே வந்து நான் கிறிஸ்மஸ் குக்கி கட்டர் வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட டோ வந்து பாருங்கள் ரோல் அவுட் ஆகிடுச்சு. நல்லா திக்காக 1/2 inch 1/4 inch திக்னஸில் இதை ரோல் அவுட் பண்ணணும். இப்போ இது குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கி கட்டர் வச்சு நம்மளை ஷேப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா டோலாம் கொஞ்சம் எடுக்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து சாஃப்ட் டோ. அதனால் நீங்கள் இப்படியே பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம அப்படியே பேக் பண்ண போகிறோம். 160 degreesக்கு 7 to 10 minutes போட்டால் போதும். நம்மளோட குக்கீஸ் வந்து அவன்லேருந்து வந்துடுச்சு.
கிறிஸ்மஸ் குக்கி கட்டர் வச்சு எப்படி சூப்பராக குக்கி பண்ணி அதுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து ஜஸ்ட் சர்க்கிள் குக்கி கட்டர் வச்சு ஜஸ்ட் பிளெயின் சர்க்கிள் குக்கி கட்டர் வச்சு என்ன டெக்கரேஷன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அச்சோ என்கிட்ட இந்த கட்டரெல்லாம் இல்லையே, என்கிட்ட வெறும் சர்க்கிள் கட்டர் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் நோ ப்ராப்ளம், அதுலேயும் நம்ம வந்து குக்கி கட் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து மேக்ஸிமம் சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம அவனில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். அதே 160 degrees 7 to 10 minutes. இது அதை விட சூப்பராக இருந்ததா? சர்க்கிள் குக்கி கட்டர் கூட இல்லையா? நோ ப்ராப்ளம், வேறு ரெகுலர் ஷேப்ஸ் வச்சு எப்படி குக்கி டெக்கரேட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அட போப்பா, என்கிட்ட சர்க்கிள் கட்டரும் இல்லை கிறிஸ்மஸ் கட்டரும் இல்லை, ஆனால் எனக்கு இதை செய்யணும் அப்படின்ட்டு ஃபோட்டோ பார்த்து ஆசையாக வந்திருக்க வியூவர்ஸ், உங்களை நான் கைவிட மாட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் குக்கீஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பும் ரெக்டாங்கிள் ஷேப்பும். இதுக்கு வந்து நம்மளுக்கு நெஜமாலே குக்கி கட்டர் எதுவும் தேவையில்லை, நம்ம கத்திலேயே வெட்டிக்கலாம். இப்போ இது நம்ம எப்படி ஸ்கொயர் ஷேப் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணலான்னு பார்க்கலாம்.
செமையாக இருந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு இதை விட இந்த குக்கி டெக்கரேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த நெசவேலெல்லாம் சூப்பராக செய்வாள், டெக்கரேட்டும் நல்லா பண்ணுவாள். இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் குக்கீஸ் from my escape room to yours. Enjoy cooking!